ஏம்மா, அது தலையில இருக்குது என்னமோ போல உறுத்திட்டே இருந்துச்சு. போ போ, கொஞ்சம் ஆறுன மாதிரிதான் இருக்கு. அதனாலதான் கழட்டி அங்கிட்டு போட்டுட்டேம்மா. ஏன் இப்ப என்ன ஏன் இப்படி பண்றியா? என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? நல்லா அது ஆறு நோட்டி இன்னொருக்கா ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லியிருக்காங்க. இப்படி கட்டெல்லாம் அவுத்து தூக்கி எறிஞ்சிட்டு இப்படி இருக்கீங்களே, ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா இங்க திட்ட மாட்டாவல நம்மள? என்னம்மா இது பண்ணி வச்சிருக்கிய? நம்மள ஏதாவது பேசுவாங்கல்ல? ஏன்னா இப்படி பண்றீங்களோ தெரியல. ஒரு 4 நாளைக்காவது இருக்க கூடாதா? கட்டு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். இல்லன்னு வைங்களே, எதுலையாவது பற மாதிரி இருக்கும், எதுலையாவது இடிக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி மறுபடி புண்ணாயிடுச்சுன்னா என்ன செய்யறது? சொல்றது கேட்காம அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் நேத்தே சொன்னேன்ல, நீங்க பாட்டுக்கு அவசரப்பட்டு அவுத்து தூக்கி எரிஞ்சிடாதீங்க. ஒரு 4 நாளைக்காவது இருக்கட்டும் இருக்கட்டும். நான் சொல்றேன் படிச்சு படிச்சு. கேட்கல, கேட்காம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? கேட்காமலாம் இல்ல, அது சரி வர்றதா படுக்க வைக்க என்னமோ போல இருந்துச்சு. அந்த ஆட்டுலதான் அவுத்து எரிஞ்சிட்டேன். ஆமா, ஐசு பவி எங்க? ஐசு தான் இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்காளு 2 பேரும். அவள்கிட்ட காமிச்சியா? அவளுக்கெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. நிறைய பதவிமா இது எதுக்குமா அப்படின்னு சொல்றாளுங்க. அவளுக்கெல்லாம் ஒரு வயசு வரணும். அந்தந்த வயசுலதான் அதோட அருமை தெரியும். அப்பதான் அதை பார்த்தாலும் பிடிக்கும். இப்பெல்லாம் அவளுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. என்னமோ போல நினைச்சுக்கிட்டு இருப்பாளுக போல. ஆமா, இது என்னடி நகை பிடிக்க மாட்டேங்குதா இவளுக்கு? இவளுகளெல்லாம் என்னடி செய்யறது? அவ நகைன்னு ஆணு கிடக்குறாளுக. ஒரு கிராமம் வாங்க முடியலன்னு புலம்பிட்டு திடுறாளுக. நகையை பார்த்துட்டு பிடிக்கலங்கிற. நான் கூட போட்டு பார்த்தாளுகள என்னமோன்னு பார்த்தேன். அதுவும் இல்லையா? ஏத்தா, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போன் அடிச்சாங்களா? அப்புறம் என்ன செய்தி? அதை எட்ட கேக்குறியா? நீங்க ஆஸ்பத்திரியில இருந்தீங்களா? அந்த நேரம் பார்த்து என்ன ஒண்ணு வந்தாக வீட்டுக்கு. இந்த கோமதி பிள்ளைய ஒரு தம்பிக்காரனும் மாப்பிள்ளக்காரனும் கூட்டிகிட்டு வந்துச்சு. என்னத்தாச்சு நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கிறிய, போன் அடிச்சாலும் சரியா பேச மாட்டேங்கிறிய, என்னமோ ஏதோ நினைச்சுதான் வீட்டுக்கு உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சேத்த. நானே கேட்டேன், இந்த மாதிரி மாத்தைக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில வச்சிருக்கோம், இப்போதைக்கு எதையும் பத்தி பேச முடியாது, அதோட வயக்காடெல்லாம் இப்படி ஆயிப்போச்சு, நான் இதை வச்சு நான் கட்டி கொடுப்பேன் சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு, இப்படி பண்ணுவே நான் நினைக்கல வைக்கல அப்படி இப்படின்ட்டா. நான் எதுவுமே சொல்லல அத்தை, பேசாட்டுக்கு நின்னேன். ஆமா, இப்போதைக்கெல்லாம் என் பிள்ளைய கட்டி கொடுக்க முடியாதுமா. என் கையில 10 பைசா கிடையாது, என்னால முடியறதும் இல்ல, என்னால இப்போதைக்கு முடியாதுமான்னு. அதுக்கும் இது பதில் ஒண்ணுமேவா அவள் ஒரு சொல்லல. அந்த கோமதி ஒண்ணுமேவா சொல்லாம போனா, சரி பரவாயில்ல இருக்கட்டும், நகை நட்டு போடாட்டி என்ன, கட்டி கொடுங்க பிள்ளை வந்தா போதும் அப்படின்னு கூட வாயை திறந்து ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லாம போனா. சொல்லலாத்த, சொல்லியிருந்தா கூட மனசாரி போயிருக்கும். ஒரு வார்த்தை சொல்லல. அப்ப என்ன நினைப்புன்னு பத்தீங்களா? எனக்கே ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. என்னடா இவ்வளவு தூரம் பண்ணணும் செஞ்சோம், இப்படி ஒரு வார்த்தை உங்க வாயால வரலையே, அப்ப நகை பணம் தான் காசு பணம் தான் எதிர்பார்க்கறாங்களோ அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிருச்சு. ஆமா, அந்த வாக்கில் நான் அந்த பேச்சை எடுக்கல, அவங்களும் போன் அடிக்கல. நான் கூட அப்புறம் இப்புறம் அடிச்சா பாப்போம் போன் நினைச்சேன். கோமதி ஒரு போன் அடிக்கலையே, நீங்க நல்லா அடிக்கலாம் கூட ஒரு வார்த்தை கேட்கல. அப்ப என்ன நோக்கம்னு தான் ஒண்ணு புரியும் எனக்கு. இதுல இருந்து என்னடி தெரியுமா தெரியுது? அவ்வளோ சரியான பொல்லாத கூட்டம் போலடி. நல்ல வேலை உஷாரா ஆயிட்டோம். நம்ம பிள்ளைய கொடுத்துருந்தோம் என்ன நிலமா இருக்கும். அவங்களுக்கு நம்ம பிள்ளை எல்லாம் முக்கியம் இல்ல, நகை காசு பணம் தான் முக்கியம். நகை இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற கூட்டம் போலடி. நல்ல வேலை பேசாம பிள்ளைய கொடுக்காம விட்டமே, அதுவே பெரிய விஷயம். ஆமா, இனிமே இந்த பிள்ளைய கட்டி கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. இப்போதைக்கு ஒன்றும் அவசரப்படாத. 2-3 வருஷம் இருந்துட்டு போகுது. இப்போ என்ன கட்டி கொடுக்குற வயசா என்ன? அதுக்கு 23 வயசுல கட்டி கொடுத்துக்கலாம். போ, சும்மா பிள்ளைய கட்டி கொடுக்கணும் வைக்கணும் ஏதாவது பேசிக்கிட்டு தெரிஞ்சா அப்படித்தான் மாத்துக்க. 23 வயசு 25 வயசுல, அந்த காலத்துலதான் 16 வயசும் 15 வயசும் 14 வயசும் 13 வயசுலயும் ஏன் வயசுக்கு வராததுக்கு முன்னாடியே எங்க அம்மாலாம் கட்டி கொடுத்தாவலாம். கொடுத்து அதுக்கப்புறம் தான் புருஷன் வீட்டுல போய் எங்க அம்மா வயசுக்கே வந்துச்சான். அந்த மாதிரி கூத்தெல்லாம் அப்ப நடந்திருக்குது. அந்த மாதிரி நம்ம பிள்ளைய நாமளே கொண்டு போய் கெடுத்து குட்டிச்சோறு பண்ணிடக்கூடாதுடி. வேண்டாம், வேணவே வேணாம். அந்த கூட்டத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டாச்சு. தயவு செஞ்சு அந்த கூட்டத்துக்கு பொண்ணு கொடுக்கணும்னு மட்டும் நீ நினைச்சுக்கூடாத, புரிஞ்சுதா? ஐயோ நமக்கு நகை வந்துருச்சு, பணம் வந்துருச்சு, நகை இருக்கு, நான் வந்து நகையை போட்டு பிள்ளைய கட்டி கொடுத்தலான்னு மட்டும் நினைச்ச அம்பிடுத்தேன் சொல்லிவிட்டேன். இதுவே நகை வேணான்னு நினைச்சிருந்தாக அப்படின்னா உடனே வந்திருப்பாங்களட்டி. ஐயோ அத்தாச்சி நகை பணம்லாம் நீ வேண்டாம், என் தம்பிக்கு உன் மாவளை கொடுத்தா போதும், உன் மாவ நல்ல பிள்ளை, நீ இருக்கப்ப செய்ய முடிஞ்சதை செய்ய அத்தாச்சின்னு ஒரு வார்த்தை அவ சொல்லியிருந்தா அப்படின்னா சரி தேங்கலாம். அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு போன் போட்டு என்ன ஏதுன்னு திருப்பி ஒரு வார்த்தை கேட்கவும் இல்லை. அவளுக்கு என்னத்துக்கிட்டி என்னத்துக்கு வேண்டாம், பேசாம கிடக்குற. திருப்பி கல்யாணம் கல்யாண பேச்சு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் நடக்கிறது வேற சொல்லிவிட்டேன்.
ஐயத்த நீங்க வேற நானாவது கல்யாணம் பேச்சிருக்கு வேணா அத்தை பிள்ளை வீட்டுல இருந்துட்டு உன் கழுத்துல என்ன ஒன்னத்தையும் காணும் அதுல ஒண்ணு எடுத்து போட்டுக்கிற வேண்டியதானே அத்தை சும்மா இருங்க அதுல எடுத்து ஒண்ணு போடணுமா போங்கத்தே பிள்ளைகளுக்கு ஆசை ஆசையா நான் வச்சிருக்கேன் நான் போட்டுக்கணுமா அம்புட்டையும் உன் பிள்ளைகளுக்கு போட போறியாக்கும் அம்புட்டையும் உன் பிள்ளைகளுக்கு போட்டு நீ உன் பெருசான நடுத்துறல நிப்பில ஓடி இத்து போனவளே உங்களுக்கு கொஞ்சத்தை வச்சுக்கிடுங்க உங்களுக்கு கொஞ்சத்தை வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிறத மீதத்தை உன் பிள்ளைகளுக்கு போடுற வழியை பாரு எல்லாத்தையும் உன் பிள்ளைகளுக்குன்னு ரொப்பிக்கிட்டு இருக்காத அதெல்லாம் சரிப்பட்டு வராது சொல்லிவிட்டேன் புரியுதா சொல்றிய பாவம் இல்லையா அதுகளுக்கு நம்ம செய்யாம நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோமா கடைசியில ஒரு மரமேங்கார வந்து கஞ்சி ஊத்துவேன் பாத்துக்கிட்டு இருப்பியா நீ நடு ரோட்ல நாக்க தொங்க போட்டுக்கிட்டு போடி இவளே அவ சேஃப்டி பண்ணிக்கிட்டு அப்படி யாரு நானும் தான் 3 மயனை பத்தி 3 மயனை நீ விரட்டிட்டேன்னு வைங்க நான் போய் மாவட்டில் இருப்பேன் நீ நினைச்சிட்டு இருக்கிறியா அப்படி மட்டும் போக மாட்டேன் இந்த நாச்சியம்மே இந்த நகையெல்லாம் நான் என்னத்துக்கு வச்சிருந்தேன் இத்தனாலா கட்டி காப்பாத்தி இவனும் போட சோறு போடாட்டி போறானுவ நம்ம அந்த நகையை வச்சு நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் தான் இப்ப என்ன உனக்கு துரோகம் பண்ணி தொலைச்சிட்டேன் நீ என்னை நல்லா பார்த்துக்கணும் ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வந்துருச்சு நீ இன்னைக்கு பயத்து மட்டும் இல்ல நான் எம்புட்டு திட்டினால வச்சாலும் அத்தையத்தனை அடுத்த நிமிஷத்துக்கு இப்படி அந்த அது வேணுமா இது வேணுமான்னு கேட்குற ஒரு மனசு நீ அப்படி இருக்க பட்சத்துல நீ என்னை நல்லா பார்த்துக்குவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி அதனால வேண்டிதான் சரி உன்கிட்ட கொடுத்தோம்னா 2 பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்க நீ பார்த்து பண்ணிக்கிருவ என்னையும் பார்த்துக்கிற இனி நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு நான் யோசனை பண்ணி உனக்கு நான் கொடுத்தது புரிஞ்சதா சும்மா நீ 2 பிள்ளைகளுக்கு அதையே போட்டு தள்ளிவிட நினைக்காத போ ஒரு செயினை முதல்ல போட்டுக்கிட்டு வா பிச்சு புட மிச்சு பாத்துக்க புரியுதாடி நான் சொல்றது கரெக்டு நீங்க சொல்றது நான் தான் குரு வெட்டத்தனமா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் ஆமா ஆமா கடைசி காலத்துல மவளும் நமக்கு அஞ்சு ஊத்துவாளுவ மருமை இங்க ஒத்துக்குருவாவளா நல்லவங்களா வந்தா பரவாயில்ல எப்படிப்பட்ட மருமை அமையுதுன்னு நமக்கு என்ன தெரியும் நம்மகிட்ட 4 வயசு 4 கிராம் நகை இருந்தத நம்மளும் 4 பேர் மதிப்பாவ நம்ம வாட்டுக்கு நம்ம கஞ்சி கொடுக்கலாம் யாரு கையை நம்பாம கரெக்டு நான் அந்த குறுகிட்ட குப்பாயா இருப்பேன் போல குறுகிட்ட குப்பாயா இருக்க வேண்டியதானே இப்படி பொழைச்சிக்கிட்டு தெரியுற ஓ நகை எடுத்து ஒன்ன மட்டும் கழுத்துல என்னைக்குமே போட்டுக்கணும் புரிஞ்சதா கலட்டி இரட்டி வச்சே அம்பிடுத்தேன் ஒண்ணும் இல்லாத மாதிரி திரிவா போடி இருக்கேன் இப்பவே போறேன் பாவம் மல்லியா என்ன கஷ்டப்படுதா போட்டுக்கட்டும் போ என்னத்த 10:30 மணி என்னத்த வாரி எடுத்துட்டு போறோம் கழுத்துல போட்டு வழக்கு பார்த்துட்டு போக வேண்டியது சோறு தின்னுட்டியா இல்லடா பிரியோனே இனிமேட்டுக்கு தான் சாப்பிடணும் என்ன இது கறி குழம்பு வீட்டுல வச்சா நாட்டுக்கோழி அடிச்சு ரசம் மாதிரி சரி உனக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியாது எங்க தலையில கட்ட காணும் அதுக்குள்ளே அவுத்து எரிஞ்சிட்டியாக்கும் அந்த புண்ணெல்லாம் ஆத்த விட மாட்டேன் நீ மட்டும் பண்ற வேலை அதுக்குள்ளே அவுத்து தூக்கி போட்டியாக்கும் அது நல்லாத்தான் ஆறணும்னு நினைக்கிறியா நீ ஆமாடா நீ வேற நல்லாத்தான் ஆறுது போடா அது கட்டு தலையில கட்டிக்கிட்டு என்னமோ இது மாதிரி ஆஸ்பத்திரி பேஷண்ட் மாதிரி தெரியுற மாதிரி இருக்குது நமக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்பா நல்லா இல்ல ஏப்பா எனக்கு ஏப்பா கறி குழம்பு கொண்டார மல்லியா கூட நீ கோழி அடிக்கணும்னு பேசிக்கிட்டா கோழி அடிச்சா அவ கொடுப்பாப்பா நீ என்னத்துக்குப்பா கொண்டுகிட்டு இங்க இருந்து தூக்கிட்டு ஓடியாடுற கொண்டு வாப்பா வீட்டுக்கு எனக்கு வேண்டாம் ஏமா ஏன் நான் கொண்டு வந்தா வாங்கிக்க மாட்டியா என் மல்லிகா கிட்ட தான் சாப்பிடணுமா என்ன வீட்டுல அடிச்சா உன்னை விட்டுட்டு சாப்பிட மனசு வரல நீ நல்லா இருந்தீன்னா உன்னை நான் கண்டுக்கிற மாட்டேன் நீனே முடியாத ஆளா இருக்கிற சரி போ நான் உன்னை விட்டுட்டு நான் அப்படின்னா சாப்பிட்டுருவேனா சின்ன பிள்ளையில எனக்கு எப்படி எப்படியோ பார்த்து கொடுத்துருப்ப என்னை விட்டுட்டு எதுவும் தின்றுப்பியா என்ன அந்த மாதிரி உன்னை விட்டுட்டு சாப்பிடறதுக்கு மனசு வரலம்மா அந்த வாக்குல தான் உனக்கு கொண்டுகிட்டு ஓடியாந்தேன் சரிப்பா நீ கொண்டுகிட்டு வந்ததெல்லாம் சரி உன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னா உண்டு இல்லைன்னு ஆக்கி விடுவா என்னத்துக்கு தேவையா உன்னை பிடிச்சி திட்டுவா உனக்கு அவளுக்கு சண்டை வரும் அதுக்கு தான் நான் சொல்றேன் வேண்டாமப்பா கொண்டு போய் கொடுத்துறேன் சரி வாங்கிக்க மாட்டியா எதுக்குதான் அப்படி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க வாங்கிதான் சாப்பிடுன்னு சொல்றேன் இல்ல நானு என்னம்மா மாதி மல்லிகா எங்க அம்மாவுக்கு வீட்டுல நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருந்தாவ அதான் கொண்டு விட்டு கொண்டு போன்னு என்னைய துரத்து விடுது மல்லிகா என் வாங்கி சாப்பிடக்கூடாதா என்ன அதுக்கு மயம் கிடையாதா என்ன பெரிய மாமா கொண்டு வந்தா சாப்பிட மாட்டீங்களா வாங்கிடுங்க ஆசையத்தானே கொண்டு வர்றாரு ஏன் என்னத்துக்கு நீ நகைப்பான அம்புட்டை நீ சுருட்டி வச்சுக்குவ நாங்க குழம்பு கொண்டாந்து கொடுக்கணுமோ உனக்கெல்லாம் அத்தா உன் வீட்டு குழம்பு நான் ஒன்னும் கேட்கல அத்தா உன் புருஷனாதான் தூக்கிக்கிட்டு ஓடியாடுறேன் நான் கேட்கவே கிடையாது அவன் எதுக்கு கொண்டு வரேன் நீ கொண்டு வர்றப்ப பாக்கலாம் இல்லையாக்கும் காத்திருந்தா நான் விட்டுருப்பேனா இந்த ஆளுக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புத்தியே வர மாட்டேங்குது அதான் கிளவி சுருட்டி அங்க கொடுத்துருச்சு அவங்க தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல பெண்ண என்னத்துக்கு கிண்ணத்தோட இங்கே தூக்கியாரணும் இங்க பாரு முல்ல தேவையில்லாம பேசிட்டு இருக்கா மரியாதைக்கு போயிரு சொல்லிவிட்டேன் கெட்ட கோவம் வந்துரு எனக்கு வரும் அதையும் நான் பாத்து
விடுறேன் என்ன கோவம் வருதுன்னு. என்னங்க அந்த குழம்ப கொடுத்து விடுறா. நானும் சொல்லிட்டே இருக்கேன் வேண்டாடா வேண்டாடா கொண்டு போட. ஏன்டா என்னைய உசுர வாங்குறீங்க? பண்டாங்கறல. ஏய் மரியாதையா குறி. பாவண்டி அது என்னை பெத்த ஆத்தா. என்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்துருக்கோம். அதை விட்டுட்டு நான் திங்கிறதுக்கு மனசு எனக்கு வருமா? குறி எங்க அம்மாட்ட சொல்லிட்டே இருக்கேன். அரைஞ்சு செல்வாயெல்லாம் பேத்துருவேன் பேத்து. மரியாதைக்கு எங்க அம்மாட்ட கொடுத்துட்டு. பெரியவனே உன் பொண்டாட்டியே சரியான ராட்சசி. யாருக்குதான் தெரியாது. வேண்டாம்னு தான் நான் அப்பவே நீ கொண்டு வந்த அப்பவே கொண்டு போய் கொடுத்துருப்பான்னு நான் சொன்னேன். என்னத்துக்குப்பா தேவையில்லாத நீங்க சட்டை விட்டுட்டு கிடக்குறீங்க? நான் கேட்டேன் உங்ககிட்ட. மல்லியதான் இன்னைக்கு கோழி அடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. கோழியும் அடிப்பா ஆடும் அடிப்பா. அவப்ப அடிக்காம என்ன செய்ய போற? அதுதான் கோடீஸ்வரி ஆயிட்டாளே. அப்ப கோழியும் அடிக்கலாம் ஆடும் அடிக்கலாம். ஏன் அடிக்க முடியாத நிலைமையா இருக்கு? ஏய் மரியாதையா போயிடு. பார்த்து பேச சொல்லிட்டேன். ஓவரா வாய்க்கு வந்தபடி உனக்கு தான் பேச தெரியும்னு பேசிக்கிட்டு இருக்க. மரியாதையா போயிரு. மா நீ விடுமா. ஏக்கா அவங்களுக்கு தான் பேச தெரியும். நீங்க பாட்டுக்கு பேசாதே அக்கா. நான் என்ன பண்ணிவிட்டேன்? அத்தை என்கிட்ட கொடுத்தது தப்பா? நான் என்ன அத்தை கிட்ட எனக்கு கொடுங்க நான் கேட்டேன்னா என்ன? எனக்கு வேண்டவே வேணான்னு நான் காலில் விழாத குறைய அவங்க கிட்ட நான் கெஞ்சினேன். எனக்கு வேண்டாம் நீங்க எல்லாத்துக்கும் கொடுங்கன்னு. அவங்க கேட்காம என்கிட்ட கொடுத்தது. ஓஹோ கழுத்துல எல்லாம் மின்னுது. அது சரிதான். நாச்சியம் விட்டு நகையா? ஏய் இந்த திமிரு பிடிச்சவளை போ சொல்றியா? என்னடா சொல்ற? எனக்கு வார கோவத்துக்கு தலைவி வார கோவத்துக்கு குழம்பு என்னடா குழம்பு சட்டியில கொஞ்சத்து குழம்பு காணுமே. அந்த மனுஷன் வீட்டுக்குள்ள வந்த மாதிரி இருந்துச்சு. சத்தோடத்துல ஆளையும் காணும் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் தான் தெரியுது குழம்பு ஆத்தாளுக்கு கொண்டு வந்திருக்காரு. ஆத்தாளுக்குன்னு பின்னாடியே வந்ததுனால இந்த விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு. இல்லைன்னா எனக்கு தெரியாம என்னென்னமோ நடக்க வாய்ப்பு இருக்கு. எங்கேயோ வந்துட்டேன். குழம்பு கொண்டு வராராம். குழம்பு என்னம்மா அது வரட்டும். ஆத்தா அம்மா. ஏய் முல்ல ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிரு. அவ்வளவுதான். பாத்துக்கா தேவையில்லாம உன் வாய் உனக்கு தான் பேச தெரியும்னு பேசிக்கிட்டு இருக்கா. நடக்கிறது வேற. சொல்லிட்டேன் போயிடுறீ. ஏன் போகணும்? நானும் இந்த வீட்டுக்கு தானே கட்டிக்கிட்டு வந்தேன். நானும் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக தானே. இந்த வீட்டுல நிக்கிறது கூட எனக்கு உரிமை இல்ல? எல்லா உரிமையும் இருக்கத்தானே செய்யுது. போனா எங்க போறது? நான் நிப்பேன் உட்காருவேன் என்ன வேணாலும் செய்வேன். அதையே என்னையே நீங்க போங்கணும். திமிரு பிடிச்சவ இவ.